பிரைஸ் த லார்ட். ஆவிக்குரிய பொக்கிஷங்கள், ஆவிக்குரிய முத்துக்கள் என்கிற தலைப்பில் சில ஆவிக்குரிய ஆழமான காரியங்களை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து வெளிப்படுத்த விரும்புகிறேன். இது நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி வரும் பொழுது, விசேஷமாக 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு நாள் இதை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் சில நேரங்களில் கேட்கப்படுவதில்லை. ஏன் கேட்கப்படுவதில்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த 9ஆம் வசனத்தின் மூலம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே நான் பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று முடிந்தவுடனே ஒரு அரை புள்ளி, அதாவது செமிகோலன், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவர்கள் ஒரு செமிகோலன், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் ஃபுல் ஸ்டாப் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நாம் ஒரு காரியத்துக்காக கேட்கும் பொழுது நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் அதோடு நாம் நிறுத்தக்கூடாது. ஏனெனில் இந்த 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே செமிகோலன் போட்டு இருக்கிறார்கள், அரைப்புள்ளி வைத்து இருக்கிறார்கள். தனியாக சொல்ல முடியாது. அதை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று தனியாக அதை சொல்ல முடியாது. அதோடு தேடுங்கள் கண்டடைவர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று சொல்லும் பொழுது தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அதோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஆனால் அதோடு நிறுத்தக்கூடாது. மற்றொரு காரியத்தை செய்ய வேண்டும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேட சொல்கிறார்? இப்பொழுது நீங்கள் வியாதியாக இருக்கிறீர்கள் என்றால் வசனத்தை தேடுங்கள். வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் வசனம் சொல்கிறது. ஆக தேடி கண்டுபிடியுங்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தையை கண்டுபிடிங்கள். கடனில் இருப்பீர்கள் என்றால், நானும் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், வசனத்தை கண்டுபிடியுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறதா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வசனங்களை தேடி கண்டுபிடியுங்கள். பிறகு கண்டுபிடித்து அந்த வசனத்தை வைத்து பரலோக கதவை தட்டி, ஆண்டவரே, நீர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீர், உம்முடைய வாக்கின்படி கதவை திறந்து எனக்கு பதில் தாரும் என்று நீங்கள் தட்டும் பொழுது நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வழியாக உள்ளே போனீங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேலை செய்யும். வேறொரு ப்ரோக்ராமோட நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வேலை செய்யாது. அதுபோல் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு விடுதலை வேண்டும் என்று அந்த ஜெபத்தோடு நிறுத்தக்கூடாது. வேதத்தை தேடி, வேதத்தில் உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைக்குரிய வசனம் எங்கே இருக்கிறது, அந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி பரலோக கதவை தட்டும் பொழுது கதவு திறக்கப்படும். நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தையை அவருக்கு நினைப்பூட்டுங்கள். கர்த்தருக்கு நினைப்பூட்டுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் சாமுவேல் மோகன்ராஜ் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவின் ரத்தம் என்கிற புத்தகம், எழுப்புதலின் அக்கினி, நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், சிலுவையிலே மொழிந்த சுவிசேஷ பணிக்கான 7 திறவுகோல்கள், தேவனுடைய தேசத்தில் செழிப்பாக்கும் அனுபவங்கள், தரிசனங்களும் சொப்பனங்களும் அதன் விளக்கமும், இயேசுவின் காயங்கள், அவற்றின் வல்லமையும் நோக்கங்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.